பக்கத்து ஜோதிகா இருக்காங்க. ஆமா, குழந்தை பிறந்திருக்காமா. ஆனா அவன் பார்க்க போயிருக்கான். எப்படியும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? காலமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா. என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்க? அவனுக்கு வேலையே போயிருச்சு. டிவி ஓடலன்றதா பெரிய மேட்டரா? நோ சிக்னல்னு வருது. அப்பா படம் பாருங்க, நீங்கெல்லாம் சமுத்திரகனி மாதிரி எப்படி இருக்கலாம்னு யோசிக்க. சமுத்திரகனி வந்து பக்கத்து வீடு, இது தமிழமைய வீடு. எவ்வளோ கொடுக்கணும் அவனுக்கு? அவங்க 2500, இவங்க ஒரு 3000, 4500. எங்கேயோ மிஸ் ஆகுது கணக்கு. 4500 போனேன் நானும் தான், நாளைக்கு தான் வாங்கிட வேண்டியதான். என்னப்பா அது? ஏதாவது சாப்பிட்டே தான் இருப்பியாடா? வாய் சும்மாவே இருக்காது உனக்கு. இன்னும் சாஞ்சுக்கோர் முதுகுலிக்கு கும்ப. 4500, ஒரு 5000. நாளைக்கு தான் அவங்ககிட்ட வாங்கிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஓகே, சும்மா சாப்பிடுங்க. எந்த நேரத்தில் பிறந்தானோ எனக்கே வந்து சேர்ந்துருக்கு பாரு. உங்கள் அம்மா வராரு கொஞ்ச நேரம் அமைதியாக டே. சரியா? உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அவகிட்ட எல்லாம் வச்சுக்கோ. எனக்கு டென்ஷன் பண்ணாது. நானே சரியான கானில் இருக்கேன், எங்கே கணக்கு குறையுதுன்ட்டு. 10 இது உள்ளே போட்டு எரிஞ்சு தொலைஞ்சிருப்பது வேறு அந்த பக்கம். இப்போ தான் ஒரு ஃபோனை உடைச்சேன். பையனா நீங்களாம் கணக்கு போடுறீங்களா? ஆமாம். கடன் வாங்கினதா? கடன் வாங்குறதுலே இரு. சுயமாக யோசிக்க மாட்டேன்ல, சுயமாக சம்பாதிக்க மாட்டேன். இவ்வளோ பேசுகிறேன். இந்த கணக்கு முடி பார்க்கலாம். நான் சொல்கிற கணக்கு நீ போடு. 483 ப்ளஸ் 500 மைனஸ் 325. சொல்லு. இப்போ இந்த கணக்கு போடுற நீ. 483 ப்ளஸ் 500, 483 ப்ளஸ் 500 ப்ளஸ் மைனஸ் 500, 483. என்ன திருப்பி திருப்பி 3 சொல்லிட்டு இருக்கேன், அது பதில் சொல்லு. இருங்க 485 ப்ளஸ் 500 மைனஸ் 325. 425. படிக்கிற பையன் டப்புன்னு போடுவோம் நம்ம கணக்கை. இன்னும் யோசிச்சுட்டு இருங்க நான் மனக்கணக்கு போட்டுருக்கேன். படிக்கிற பையன் மனக்கணக்கெலாம் போடக்கூடாது. டக்குன்னு பார்த்த உடனே அந்த கணக்கு வந்துடணும். அப்படி மைண்டில் என்ன பண்ணணும்னா 3 அப்படி டக்குன்னு போ அந்த ஆன்சர். அப்போ தான் படிக்கிற பையன். படிக்காத போடுற மாதிரி 5 0க்கு 0 மேலே 1 போட்டோம்னா 9 11 11க்கு 1 மேலே 1 4 5 5 10 13 1310. படிக்கிற பையன் இவ்வளோ நேரம் பண்ணக்கூடாது. ஆனால் படிக்கவே இல்லை. நான் எத்தனை கணக்கு போடுறேன், எவ்வளோ கேஷை நான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். நான் எத்தனை படிக்கணும்னு நினச்சேன்? எத்தனாவது? அந்த காலத்து 5வது. அப்போனா இந்த காலத்தில் காலேஜ் செகண்ட் இயர் மாதிரி யோசிச்சு பாரு. அப்போல்லாம் உங்கள் அப்போ 100க்கு 97 கீழே குறையாது 5ஆவதுல. ஆமாம். இப்போ தானே உனக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் 5ஆம் கிளாஸில் பாஸ் கிடையாது, எழுதுனா தான் பாஸ். அப்போவே மேத்தமெட்டிக்ஸில் நான் வந்து நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கியிருக்கேன். ஏதோ ஒரு பெரிய நாயகன் படத்தை அஜித்குமார். நாயகன் படத்தில் அஜித்குமாரா? நாயகன் படத்துல எங்க அஜித்குமார்? என்ன தெரியாமல் பேசக்கூடாது. நாயகன் படம் எப்படி? கமலஹாசன். அவரு 100க்கு 90 கீழே இறங்குச்சுன்னா எங்கள் அப்பா எப்படி அடிப்பார்? பெல்ட் எடுத்து துரத்தி கணக்கு கரெக்டா இல்லையா அடிப்பாரு. என்ன இது? பெல்ட்டை போட்டு அடிப்பாரு. 485 நீ எல்லாம் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்க. சொகுசா ஃபோன் கையில் வச்சுட்டு ஃபேன் கீழே உட்காந்துட்டு கடையில் காற்று போக உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்பயுமே உனக்கு படிப்பு வரல. எனக்கே வாய் உளருது. என்னப்பா பேசுறப்பெல்லாம் பேசாதீங்க பண்ணிட்டேன். நான்லாம் வந்துட்டு காலையில் எழுந்துச்சேன்னா எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போக சொல்லிடுறாங்க. மூட்டை தூக்குவேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ 80 கிலோ மூட்டை 5ஆம் கிளாஸில் தூக்குவேன். தூக்கி அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு மறுபடியும் வந்து சோறு இருக்காதுடா, சோறு இருக்காது சாப்பிட்றதுக்கு. கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில். நான் தான் அழுகணும், நீ அழுகுற. மெழுகுவர்த்தியில் படிப்போம் நாங்களாம். அப்போ என்ன எழுதிருக்கு கூட தெரியாது. மெழுகுவர்த்தியில் எதுக்கு எழுதி படிக்கிறீங்க? புக்கில் இருக்கிறத படிங்க. மெழுகுவர்த்தி 10 வச்சு பக்கத்தில் உட்காந்து படிப்போம்னு சொன்னா வெண்ண கரண்ட் இருக்காதுல்ல. உனக்கு ஒரு டார்ச் வீடு, எங்கெல்லாம் குடிசை. டார்ஸ் ஓகே, அதான் படிக்கல. நாங்களாம் குடிசையில் வளர்ந்துட்டு இருந்தோம். மழை வந்தால் உள்ளே ஒழுகும் தண்ணி. ஓரமாக உட்காந்து தூங்கிட்டு இருப்பேன். நான்லாம்
தாத்தா வந்து ஸ்கூலுக்கு போற மதிய இல்லை, சாப்பாடு தெரியுமா? தாத்தா ஒரு குடிகாரன். குடிக்கிற காசு சேர்த்து வச்சுருந்தோம்னா அந்த குடிசை வீட்டுக்கு பதிலாக ஒரு ஓட்டு வீடாச்சும் கட்டி உள்ள மழை வராமல் பண்ணி இருந்திருக்கலாம். அது சொல்கிறதுக்கு அறிவில்லை. இப்போ உங்கள் அப்பா நல்லா தானே வச்சுருக்கேன், ஏன் படிக்கல சொல்லு. எங்கள் தாத்தா உருப்படியா இல்லை உங்கள் தாத்தா. நான் உருப்படி இல்லை. நான் உருப்படியாக தானே இருப்போம், நீ உருப்படி இல்லை. நானும் உருப்படியாக தான் இருக்கேன், 10வது தானே படிக்கிறேன். கிழிச்சிருவேன். போக போக பாருங்க, ஆணி போய் ஆடி வந்தால் டாப்பாக வருவேன். உனக்கு என்ன தாண்டா எய்ம், என்ன ஆக போகிற? நான் பேசாமல் ஒரு நடிகன் ஆகலாமான்னு. ஏன்டா நீ நடிக்கிற காடை இவ்வளோ கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி உனக்கு ஸ்கூல் படிக்க வச்சுட்டு இருக்கேன். நீ ஏதோ இன்ஜினியர் ஆவ, டாக்டர் ஆவ, இல்லை ஏதோ ஒரு வக்கீலாவா, போலீஸாவ, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா நடிச்சா என்னடா கிடைக்க போகுது? யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன். மொத்தம் நீ வேலைக்கு போக மாட்டேன். யூடியூப் சேனல் தான்ப்பா இப்போ ட்ரெண்டு. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும், யூடியூப் சேனல்லாம் வேணும். கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் படிக்கணும். குரூப் 2 இல்லை ஓய் உனக்கு. எனக்கு வேணுமா? நீ கவர்மெண்ட் ஜாப்ல உட்காரணும். இப்போ 12th முடிச்சக்கப்புறம் இப்போ ஒன்று என்ன பண்ண போகிறேன்னு நினச்சிட்டேன். இன்னும் என்ன பண்ண போகிறீங்க? நீ யோசிச்சு சொல்லு, என்ன 12th முடிச்சு என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சேன். இப்போ நடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு ஆசைகளுக்கு தடங்கள் முட்டுக்கட்டை போட மாட்டேங்கிறதுனால என்னை வந்து ஒரு நல்ல காலேஜாக விஸ்காமில் சேர்த்து விட போகிறீங்க. உன்னை எங்கே சேர்த்த போகிறேன் தெரியுமா? இங்கே இருங்க, என்னோட நடிக்கிற ஸ்கில்லை பார்க்குறீங்களா? சரி பண்ண. எப்படி ஏதோ அறுபடியாச்சு, அதுலையாவது உருப்படியாக வருவேன்னு நினச்சேன். என்னடா ஆக்டிங் இது? அப்பா 3 பட தனுஷ்கே டஃப் கொடுப்பேன்ப்பா நான்லாம். அதுதான் அவரே பண்ணிட்டாங்க. இங்கே இருங்க. ஏன்னா உங்க அப்பா எனக்கே சிரிப்பு வருது. பாக்குறவன் என்னடா நினைப்பா? இது எமோஷனல் சீன்பா. எமோஷனல் மாதிரி இல்லை, ஜட்டிக்குள்ள ஏதோ இது போன மாதிரி இருக்குது.